இன்றைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியது வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவம் பெறுகிறது. கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். அதற்காக இந்திய அரசமைப்பை திருத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். மத்திய மாநில அரசு உறவுகள் தொடர்பான அறிக்கையை குறிப்பிட்டு முதலமைச்சர் இன்றைக்கு பேசியிருந்தார். பிற மாநிலங்களும் இதே எண்ணத்தில் இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கின்றனர். உறவுகளை மேம்படுத்திட ஏற்கனவே சர்க்காரியா ஆணையம் போடப்பட்டது. மாநில அரசுகள் ஒன்றிய அரசை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். அனைத்து மாநிலங்களும் இணைந்த கூட்டாட்சி அரசாக மத்திய அரசு இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி பேசியிருந்தார். மாநில சுயாட்சி கொள்கையை அனைவரும் ஏற்க வேண்டும் என்று அவர் பேசியிருந்தார். மாநிலத்தில் சுயாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி என்பதற்காக இந்திய அரசியலமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பேசியிருந்தது முக்கியத்துவம் பெறுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஓர் உரையாக முதலமைச்சர் ஸ்டாலினின் இன்றைய உரை அமைந்திருக்கிறது. அவர் சட்டப்பேரவையில் என்ன பேசினார் பார்க்கலாம். எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள். அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கக்கூடாது. அவை பரவலாக்கப்பட வேண்டும். அதற்கான சட்டபூர்வமான வழிகளை இந்த அறிக்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. கூட்டாட்சி தன்மை கொண்டதாக இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றுவது இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது என்று இந்த அறிக்கை கூறுகிறது. அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கபலீகரம் செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளிலிருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். அதனை அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மட்டுமே அடைய முடியும். அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. எனவே இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக பேசுவதற்காக பதிப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற அண்ணாவினுடைய வாக்கு மீண்டும் அதனை சூளுரைக்கும் வகையில் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அரசியலமைப்புல இது தொடர்பாக சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக, அப்புறம் பொருளாதார ரீதியாக வளம் பெற்ற நாடாக மாறணும்னா இந்த நாட்டை ஒரு கூட்டாட்சியாகத்தான் ஆள வேண்டும். இது இந்தியாவினுடைய உதாரணம், உலக உதாரணங்கள்லாம் 1000 சொல்ல முடியும். அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்த விஷயத்துல அது அந்த கூட்டாட்சி முறையை முழுமையாக பின்பற்றியதாக இல்லை. அதாவது ஒன்றிய அரசுக்கு கூடுதல் அதிகாரத்தையும் எப்ப வேண்டுமானாலும் மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கக்கூடியதாகவும் அது இருக்கு. இன்னமும் சொல்ல போனா மாநில அரசுகிட்ட அதிகாரம் இருக்கும் போதே கூட அதை சுற்றி வளைத்து அந்த அதிகாரத்தை மறுக்கக்கூடிய போக்குகளும் இருக்கு. அதனாலதான் இப்போ மோடி அரசாங்கத்துல பல உரிமைகளை பறிபோவதை நம்ம பார்க்கிறோம். அதனால அரசமைப்பு ரீதியாக இந்தியாவை ஒரு கூட்டாட்சியாக மாற்றாமல், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்தின் சுயாட்சியை உறுதிப்படுத்தாமல் நாம் வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டத்தை நாம் அடையவே முடியாது அப்படிங்கறதுதான் கூட்டாட்சிவாதிகளுடைய கருத்து. தமிழ்நாடு முதலமைச்சரும் இன்னைக்கு அதையே தான் வலியுறுத்தி இருக்கிறார்.
மிக எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படி சொல்லணும்னா, ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி அதற்குரிய சட்டங்களையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துறதுக்கான உரிமையை தான் மாநில சுயாட்சின்னு சொல்றோம். இப்ப கல்வித்துறையில தமிழ்நாடு அரசு இந்த பாலிசியை பின்பற்றனா நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறதோ, அல்லது மாநிலத்தின் சட்டசபையில போட்ட ஒரு சட்டத்தை நான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு கவர்னர் வச்சுட்டு இருக்கிறதோ, இது எல்லாமே இந்த அரசாங்கத்தின் நெறிமுறைகளுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனாவே அந்த அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கிறத உறுதி செய்யணும். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே திமுக அண்ணாவின் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குது. 1974 ஒரு மிகப்பெரிய தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, நாம இந்தியா முழுக்க பல அரசியல் ரீதியான மாற்றங்களை நாம அப்ப உருவாக்கணும். நீண்ட காலத்துக்கு பிறகு அதே பழைய நிலை வந்திருக்கிறதுனால இன்றைய முதல்வரும் இப்போ ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு கமிட்டியை போட்டு அதனுடைய அந்த தற்காலிக அறிக்கையை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நோக்கம் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரலாம் ஒண்ணுதான். சில விஷயங்கள் அடிப்படை மாறவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நிலைமை முன்ன விட மோசமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனவே இந்தியாவினுடைய கவர்னன்ஸ் அப்படிங்கிறது சரியாக இருக்குமானால், இருக்க வேண்டும் என்றால் இந்த ஃபெடரலிசம் அண்ட் அட்டானமி இது ரெண்டும் வரணும். அதுக்கான முயற்சியை இன்னைக்கு மீண்டும் முதல்வர் இந்த நிமிடத்தில் வலியுறுத்தி இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது தேர்தல் நேரத்துல கொண்டு வந்திருக்கிறது இன்னும் கூட முக்கியமானது. ஏன்னா மக்கள் மத்தியில அப்பதான் கூட்டாட்சி பற்றியும் சுயாட்சி பற்றியும் நிறைய பேச முடியும். திருமிகு ஆழிசுந்தரநாதன், நான் வெகுஜன மக்களுடைய புரிதலுக்காகவும் கேட்கிறேன். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு, நீட் தொடர்பா நம்ம மாநில அரசுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, ஆனா மத்திய அரசு நிலைப்பாடு வேறாக இருக்கிறது. இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இது களையும் இல்லையா? எந்தெந்த துறைகள்ல எந்தெந்த அம்சங்கள் இன்னைக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்க முடியுமா? நீங்க சொல்றீங்க இப்போ எது எங்க செய்யணுங்கிற ஒரு வரையறை தாங்க தேவை. உதாரணமா இந்திய அரசாங்கம் ஐநா சபையில என்ன நிலைப்பாடு எடுக்கணுங்கிறத ஒன்றிய அரசாங்கம் தான் செய்யணும். ஆனா தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜ்ல எப்படி அட்மிஷன் இருக்கணுங்கிறத டெல்லி செய்யக்கூடாது, தமிழ்நாடு தான் செய்யணும். இவ்வளவு சிம்பிளான விஷயம்தான். ஏன்னா தமிழ்நாடும் இப்போ உதாரணமா தமிழ்நாட்டையும் மத்திய பிரதேசம் ஒப்பிட்டீங்கன்னா ரெண்டு மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சியும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் பாலிசியும் மத்திய பிரதேச எஜுகேஷன் பாலிசியும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இன்னொன்னு சொல்றேன், இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். தமிழ்நாட்டுல குடும்ப கட்டுப்பாடு நிறைய செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க 2 குழந்தைய பெற்றுக்கிட்டாங்களா அடுத்த தலைமுறை முழுசா இருக்கும். அதை விட கம்மியா நாம போயிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ப்ராபப்ளி நீங்க தமிழ்நாட்டின் மக்கள் தொகையை ஸ்திரப்படுத்துறதுக்காக மக்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும்னு கூட நீங்க பேச வேண்டியிருக்கும். ஆனா 2 பேர் 3 பேரை பெற்றுக்கிற ஜார்க்கண்ட்ல அதையே நீங்க போய் பேச முடியுமா? அதே போல தமிழ்நாடு ஒரு கோஸ்டல் ஸ்டேட், இங்க ஏற்றுமதி சார்ந்து நிறைய வேலைகள் செய்ய முடியும். அதனால தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரி பாலிசி வெளிநாட்டு ஏற்றுமதி சார்ந்து நிறைய இருக்கும். இதையே ஹரியானா மாதிரி கடலே இல்லாத ஒரு இடத்துல அங்க போயிட்டு தமிழ்நாடு செய்யற அதே இண்டஸ்ட்ரி பாலிசில ஹரியானாவோட தொழிற்சாலைகளை கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா? ஆக ஒவ்வொரு மாநிலத்தின் தனித்தன்மையின் அடிப்படையில் தான் கல்வி, சுகாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, இந்த அடிப்படையான எல்லா விஷயங்களுமே மாநிலங்கள் கையில் தான் இருக்கணும். அதே சமயத்தில் உலக அளவுல அல்லது இந்தியாவினுடைய பாதுகாப்பு, மற்ற நாடுகளுக்கு இடையிலான உறவு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான நிதி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சில விஷயங்களை ஒன்றிய அரசு செய்யணும். இததான் அண்ணா ரொம்ப அழகா செய்தார். மண்ணை காப்பது மத்திய அரசின் கடமை, அதாவது இந்தியாங்கிற மண்ணை காப்பது மத்திய அரசின் கடமை, மக்களை காப்பது மாநில அரசுகளின் கடமைன்னு சொல்றாரு. இதுதாங்க தன்னாட்சிங்கிறதும் கூட்டாட்சிங்கிறதும். அப்ப ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை என்ன, மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை என்னங்கறத நாம அன்னைக்கே சரியா டிஃபைன் பண்ணணும். நிச்சயமா ரொம்ப துலக்கமான ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க. நன்றி திரு ஆழிசுந்தரநாதன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது விசிகே எம்பி திரு ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கும் மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற அண்ணா காலத்தினுடைய அந்த முழக்கத்தை முதலமைச்சர் மீண்டும் வலியுறுத்தி சொல்வதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது? கான்ஸ்டிடியூஷன்ல இதை திருத்தணும், சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் இன்றைக்கு பேசியிருப்பதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது? இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு
புரட்சி அம்பேத்கரால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 75 ஆண்டுகள்ல அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் பாஜக ஆட்சியா இருந்தாலும் இதுல வந்து அதுக்கு இடையில வந்த பல்வேறு கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சிகளா இருந்தாலும் சரி, இது எல்லா சமயத்திலையும் மாநிலங்களுடைய உரிமைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமா மைய அரசு நோக்கி ஒன்றிய அரசு நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கு. இது குறிப்பா இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவசர நிலை காலத்தை பிரகடனம் செய்த போது அப்போதான் வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வியை வந்து ஒத்திசைவு பட்டியல் கொண்டு போனாங்க. அதுபோல ஒத்திசைவு பட்டியல்னு அரசமைப்பு சட்டத்துல வரையறுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றிய அரசுடைய அதிகார பட்டியலா மாற்றப்பட்டிருக்கு. அதுவும் பாஜக ஆட்சியில மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு பிறகு இது ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டுமல்ல, மாநில பட்டியல்ல இருக்கிற அதிகாரங்கள்லயும் அவங்க தலையிடுறாங்க. அதுலயும் வந்து அவங்களே எல்லா அதிகாரத்தையும் இருக்கிறது போல அதுக்குள்ளே சட்டங்கள் இயற்றுறாங்க, உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து கொடுக்காம மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க இந்திய திணிக்கலன்னா, இந்தியை ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம்னு திமிர்த்தனமா பேசுறார் இன்னைக்கு இருக்கிற கல்வி அமைச்சர். இதெல்லாம் வந்து ஏதோ மன்னர் கால ஆட்சி போல அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. இது ஒரு குடியரசு என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு பாஜக செயல்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது மாநில உரிமைகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசமைப்பு சட்டத்திலையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரசமைப்பு சட்டத்துல மாற்றங்களை செஞ்சிருக்கிறதுனால அந்த திருத்தங்களை செய்தால்தான் இதெல்லாம் பாதுகாக்க முடியும். அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த குழு அமைக்கப்பட்டு இந்த குழு இன்னைக்கு முதல் கட்டமாக தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கு. இது எப்படி கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால ராஜமன்னார் குழு அமைச்சு இந்தியாவுக்கு மாநில உரிமைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ, அது போல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் நீதிபதி குரியன் ஜோசப் கமிட்டி அமைச்சு இந்தியாவுக்கு ஒரு விழிப்புணர்வை, அதுக்கான ஒரு போராட்ட களத்தை செட் பண்றாரு. விழிப்புணர்வு மட்டும் இல்ல, எப்படி கலைஞரை வந்து ராஜமன்னார் குழு அமைச்சதுக்கு பிறகுதான் பஞ்சாப்ல வந்து அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்டது. அவங்க வந்து அனந்த்பூர் சாஹிப் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிறகுதான் இடதுசாரி கட்சி ஆண்ட மேற்கு வங்கத்திலையும் கேரளாவிலையும் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்க சில தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான குரல் என்பது எழுந்தது. அது பல்வேறு விதமாக பல விதமாக வெளிப்பட்டது. சில இடங்கள்ல சிறு மாநிலங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அது வெளிப்பட்டது. சில மாநில உரிமைகளா வரணும்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனா பஞ்சாப்ல அது ஒரு பிரிவினவாத கோரிக்கையா கூட வந்து காலிஸ்தான் என்ற அளவுல வெளிப்பட்டது. அது போல வடகிழக்கு மாநிலங்கள்லயும் அது மாதிரியான விஷயங்கள் வந்தது. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் திரு ரவிக்குமார். இப்போ இந்த கமிட்டின்றது முன்னாடி ராஜமன்னார் கமிட்டியா இருக்கட்டும், இப்போ குரியன் அவர்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும், தொடர்ந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படுது. ஆனா மத்திய அரசு இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ளுமா? சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? இது செய்யப்பட வேண்டும். ஏன்னா இப்ப ஒன்றிய அரசு வந்து ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது ஏறத்தாழ இல்லைன்னு ஆயிடுச்சு ஒன்றிய அரசுல. நீங்க வந்து போன 2019 வந்து பாஜக கொஞ்சம் பெரும்பான்மை பெற்றாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு சிறுபான்மை அரசை தான் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய ஆதரவோட தான் இந்த நடந்திருக்கு. எனவே மாநில கட்சிகள் அந்த விழிப்புணர்வு பெற்றால் நிச்சயமாக இதெல்லாம் செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே பூஞ்சி கமிட்டி அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரைகள்லாம் பல மாநில கட்சிகள் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எனவே அதையெல்லாம் அது பண்ணணும். குறிப்பா ஆளுநர் தொடர்பான அதிகாரத்தை வந்து ஆளுநர் தொடர்பான அந்த அதிகாரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே அதுக்கு தீர்ப்பளித்திருக்கு. அந்த தீர்ப்பை வந்து இவங்க பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலமாக அதுக்கான விளக்கத்தை பெற்றிருக்காங்களே ஒழிய அந்த தீர்ப்பை வந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து எதுவும் மாற்றிடல. அந்த தீர்ப்பு அப்படியே தான் இருக்கு. அந்த 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு அப்படியே தான் இருக்கு. எனவே அந்த இதை வந்து வச்சுட்டு பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியம் தான் நான் கருதுக்கிறேன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது அவங்களுடைய ஆசான் திரு அம்பேத்கர் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையே அதுல பயன்படுத்தல. மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படின்னு தான் வரையறுக்குது.
நான் நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு இதெல்லாம் உறுதி செய்வதற்காக அப்படின்றது தான் அந்த கூட்டாட்சி அப்படின்ற ஒரு சொல்லே பயன்படுத்தாம. ஆனா இன்னைக்கு ரொம்ப மாறி இருக்கிறது, காலம் ரொம்ப மாறி இருக்கிறது, இன்றைக்கு அதனுடைய தேவை இருக்கிறது அப்படின்னு உறுதியாக நம்புகிறீர்கள் இல்லையா? ஆமா, நிச்சயமாக. இன்னைக்கு இந்த குரல் வேற யாரும் எழுப்பல, நம்முடைய முதலமைச்சர் தான் இந்த குரலை எழுப்பியிருக்காங்க. எப்பவுமே தமிழ்நாடு தான் இதுல விழிப்புணர்வு பெற்ற பகுதியாக இருக்கிறது. எனவே இப்போதும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நடைமுறையை செய்யக்கூடியதாக இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கும் இதை கொண்டு செல்வதற்கான உங்களுடைய முன்னெடுப்புகள், அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் என்னவாக இருக்கும்? ஒரு கூட்டணியிலும் இருக்கிறீர்கள், ஒரு சார்புடைய கருத்தோடு இருக்கிறீர்கள் அப்படின்ற அடிப்படையில இல்ல, நம்முடைய முதலமைச்சர் அதுக்காக சில முன்னெடுப்புகளை எடுத்தாங்க. மாநில பாஜக அல்லாத மாநில முதலமைச்சருடைய கூட்டங்கள்லாம் கூட கூட்டினாங்க. அது தொடர்பாக தான் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அதுக்கான குரல் எழுந்தது, வழக்குகள் தொடுக்கப்பட்டது. கேரள மாநில வழக்கு தொடுத்ததா இருந்தாலும் சரி, பஞ்சாப் வழக்கு தொடுத்ததா இருந்தாலும் சரி, அது போல தெலுங்கானாவில இருந்து அதுக்கான குரல் வெளிவந்தா இருந்தாலும் சரி, இதுக்காக தான் நடந்தது. இப்போ கூடுதலாக நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது கூட்டணியில இருக்கிற கட்சி பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இங்க மாநில ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. நாம இன்னைக்கு செய்ய வேண்டியது, இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ செய்யணும்னு நினைக்கல, எல்லா கட்சிகளும் வலியுறுத்த வேண்டியது இன்றைக்கு மாநிலத்துல போட்டியிடுகிற தேசிய கட்சிகள், நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நாங்க உயர்த்தி பிடிப்போம், இந்த உரிமைகளை நாங்க திரும்பவும் மாநிலங்களுக்கு கொடுப்போம் அப்படி என்கிற நிர்பந்தத்தை நாம ஏற்படுத்தணும். அதை நம்ம கேட்கறதே கிடையாது. கூட்டணியில இடம்பெறுற கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க ஆட்சியில பங்குங்கிறத கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு பாஜக அதிமுகவை போட்டு நேர்க்கிறாங்கல்ல, அது போல காங்கிரஸ் திமுக விட்டு கேட்கறாங்கல்ல. ஏன்னாமோ அதை கேட்க நீங்க கூட்டாட்சியை இதை இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து இங்க இருக்கிற அரசியல் செயல்பாட்டாளர்கிட்ட இருந்து வர வேண்டிய கோரிக்கை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ இங்கே மாநில உரிமைகளை நாங்கள் மதிக்கிறோம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நாங்க தடுக்க மாட்டோம், அதுக்கு உரிய நிதியை நாங்க கொடுக்கிறோம், இந்த மாதிரியான கோரிக்கைகளை நாங்க இந்த மாதிரி கமிஷன் பரிந்துரைகளை நாங்க ஏற்றுக்கொள்றோம். இன்னைக்கு இந்த கமிஷன் ஏற்கனவே பூஞ்சி கமிஷனுடைய கமிட்டியோடைய பரிந்துரைகள் எல்லா மாநிலங்களும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதை ஏத்துக்கிறோம்னு சொல்லி பாஜகவே சொல்லி இருக்க, அதை கூட அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதை நாம் செய்யணும்ல, அந்த நிர்பந்தத்தை அந்த கட்சிகளுக்கு ஏற்படுத்தவே இல்லை. ஏன் பாஜக இன்னைக்கு ஆட்சியில இருக்கு, அவங்க கூட அதை கம்முன்னு இருக்கலாம். காங்கிரஸ் ஏற்றுக்கொள்வதுக்குள்ள என்ன பிரச்சனை? காங்கிரஸ் கட்சியை நாம் இதை நாங்க எமர்ஜென்சி காலத்துல இந்த தவறை செய்து விட்டோம், நாங்க மாநில பட்டியல்ல நாங்க திரும்பவும் கல்வியை கொண்டு வருவோம் என்கின்ற வாக்குறுதியை காங்கிரஸ் இருந்து பெற வேண்டும். அதுபோல 16வது நிதிக்குழு இந்த இதை 50% உயர்த்துவோம்னு நாங்க குரல் கொடுப்போம்னு அந்த வாக்குறுதியை நம்ம பெற வேண்டும். இந்த வாக்குறுதிகளை தேசிய கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் பாஜக இருந்தாலும் சரி, இடதுசாரி சரி, தேசிய கட்சிகளிடமிருந்து அந்த வாக்குறுதிகளை நாம் பெற வேண்டும். அந்த நிர்பந்தத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும், இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்த வேண்டும். நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களுடைய கருத்துக்களை நான் உள்வாங்கிக்கிறேன். நன்றி நன்றி திரு ரவிக்குமார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அரசமைப்பு சட்டத்திலேயே இது தொடர்பான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒரு மைல்கல் தருணமாக நாம் இதனை பார்க்கலாம். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையை இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிகழ்த்தியிருக்கிறார் முதலமைச்சர். அறிஞர் அண்ணா, கருணாநிதி வழியில் முதலமைச்சர் ஸ்டாலினும் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை மீண்டும் இன்று அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்.